தேர்ட் ப்ரமோவும் வந்தாச்சு. செகண்ட் ப்ரமோவில் உண்மையிலே ரோஸ்ட் பண்ண வேண்டியவங்கள வேண்டாம் வேண்டாம் இன்னும் வலிச்சிட போகுதுன்னு வடிவேலு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ரொம்ப மெதுவாக தடவி கொடுத்தாரு. இப்போ தேர்ட் ப்ரமோவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சண்டை நடந்ததை வேடிக்கை பார்த்தவங்கள பயங்கரமான ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. கரெக்டு தான், அதுக்கு திட்ட வேண்டிதான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தப்பு பண்ணவங்களுக்கு இதை விட பெரிய ரோஸ்ட் கொடுக்கணும், இல்லை அதை விட இதை கம்மியாக கொடுக்கணும், அவ்வளோதான் என்னோட ஒரு ரிக்வெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு அமித்தை பிடிச்சி எழுப்பி விட்டுருக்காரு. கேட்குறாரு, திவ்யாவுக்கும் கமருதீனுக்கும் ஒரு சண்டை நடந்துச்சுல, அப்போ நீங்கள் அங்கே தானே இருந்தீங்க, அங்கே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது கரெக்டு தான், ஏன்னா அமித் எந்திரிச்சு வரல, அந்த இடத்துல உட்காந்துட்டே சொல்லியிருப்பாரு. பட் எந்திரிச்சு அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணலை கமருதீனை. அதை தான் அவர் கேட்குறாரு. உடனே அவர் அது நான் சொன்னேன் சார், ரொம்ப நேரமாக போயிட்டு இருந்துச்சுன்னு இப்படி அமித் பேச வர ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு, நான் ஒரு நிமிஷம் சொன்னால் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுமையாக சொல்கிறாரு. அடுத்து சாண்ட்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இதையே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா, இப்படி தான் இருந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சாண்ட்ரா அப்படி பேசாமல் நிற்கிறாங்க. அடுத்தது ரம்யா. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, ஊருக்கு இளைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதோட எக்ஸாக்ட் மீனிங் எனக்கு தெரியாது. பட் யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னா அவங்கள எவ்வளோ வேணால் வச்சு அடி வெளுக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அந்த மாதிரி ரம்யாவை பிடிச்சி சொல்கிறாங்க, உங்களை சொன்ன உடனே நீங்கள் எப்படி வெளியில் போகிற லெவலுக்கு வந்தீங்க, அது நீங்கள் மட்டும் இப்போது ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க இன்னொரு பொண்ணுக்கு நடக்கும்போதுங்கிற மாதிரி கேட்குறாரு. ரம்யா இருந்ததே ஜெயிலுக்குள்ளே. அதுக்கப்புறம் என்னென்னா, ரம்யாவே ஆல்வேஸ் அல்ற மோடில் தான் இருப்பாங்க. இதில் ரம்யா இவங்களை கேள்வி கேட்கலன்னு வேறு ரம்யாவுக்கு ஒரு ரோஸ்ட். இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் தான். கரெக்டு தான், ரம்யா கேட்கலாம். பட் ரம்யா சொல்லி கமருதீன் என்ன கேட்கவா போகிறாரு? கடைசியாக கானவினோத்தனா அவர் நான் கேட்க தான் செஞ்சேங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கு விஜேஸ் அல்ற மாதிரி ஆக்ஷன் வைக்கிறாரு. சரி, எல்லாமே கரெக்ட் தான். பட் கமருதீனுக்கும் இதே மாதிரி ரோஸ்ட் கொடுத்துருக்கணும்ல, அவர் தானே மெயின் கல்ப்ரேட், அவர் தானே மெயினாக இதில் தப்பான வார்த்தைகள் பேசினது. அண்ட் ஆல்சோ பார்வதியும் கூட தான் இருந்தாங்க. இந்த இடத்துல பார்வதியை நிற்க வச்சு கேள்வி கேட்ட மாதிரி தெரியல. திவ்யாவும் நிற்கலை. என்னங்கிறது நம்ம மெயின் எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ மொத்தத்தில் விஜேஸ் நம்ம எல்லோரும் கேட்போங்கிறதுக்காக சும்மா பேருக்கு பாரு கமருதீனுக்கு ஒரு சின்ன ரோஸ்ட் விட்டுட்டு அப்புறம் அடுத்த இந்த சண்டேயில் அப்படி அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.